Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Induji. நம்ம சேமியா உப்புமா பண்ண போகிறோம். அதுக்கு வேண்டிய சேமியாவை நான் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு வேண்டியது கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இதை பாருங்கள், இதில் போட்டிருக்கேன். கடாயில் கடுகு வெடித்த பிறகு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய பெருங்காய பொடி போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய பச்சை மிளகாய், இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு கப். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையே போடணும். நல்லா வதக்கணுங்க. இது இப்போ இந்த கப்பில் 2 கப்பு சேமியா எடுத்துருக்கேன். 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 தண்ணி தேவைப்படும். ஸோ அது போட்டிங்கன்னா பொலன்னு உதிரியாக நல்லா அழகாக வரும். அதுக்கு வேண்டிய சால்ட்டை நம்ம போட்டுடணும். இது பாருங்கள், சால்ட் போட்டாச்சு. சரி, வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. 3/4 பதம் வதங்கினா போதும். நம்ம வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், ஒரு ருசிக்கு. வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேமியாவை போட போகிறோம். ஏற்கனவே நம்ம சேமியா வதக்கியாச்சு இல்லைங்களா? அதனால நம்ம இது என்ன பண்ணோன்னா அதை சும்மா கொஞ்சம் வதக்க போடுறோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை நம்ம அளந்து வச்சுருக்கோம். அதுக்கு 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றணும். நல்லா கிளறி விட்டுருங்க.